ரவி ம். ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சுடா. சரி. இஷ்டத்தை மாற்றலாமா இல்லை ஹார்ட் டிஸ்க் மட்டும் வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன். ஆ, எவ்வளோ நாள் ஆச்சு பீஸ் வாங்கி? 2020 அடுத்து 20ல் எடுத்தாங்க. அப்படியா? 20 மார்ச் இல்லை 20ல் லாக்டவுன் போட்டு வாங்க முடியாம இருந்துச்சு. லாக்டவுன் ஏப்ரல்ல ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணவே ஆகிட்டோம்டா. அப்படியா? நம்ம எப்படி ஓகே. இந்த இடையில கேப் விட்டாங்க. ஆமாம் அந்த ஆமாம் ஓகே. அவ்வளோ நாள் ஆச்சா? கிட்டத்தட்ட இப்போ ஹார்ட் டிஸ்க் போணுச்சு. இப்போ வர்ற ஏப்ரல் வந்து 6 வருஷம் இல்லை? ஆமாம் 2026 ஏப்ரல் வந்து 6 வருஷம் ஆச்சு. ஓகே அப்படின்னா வெறும் சீக்வல் தூட்டிட்டு இருக்காண்டா. ஓ நேரம் இப்போ என்னன்னா ஸ்டோரேஜ் டிவைஸும் ரேம் ரேட்டு ஏறி போய் கிடக்கு. ஹார்ட் டிஸ்கா? ஆமாம் அதாவது ஹார்ட் டிஸ்கில் பர்டிகுலராக சொல்லணும்னா எஸ்எஸ்டியோட ரேட்டும் ரேமோட ரேட்டும் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏறி போயிருக்கு. இல்லை இதையே நான் அப்கிரேட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ஹிஸ்டரியை. உன்னோட நான் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினதுக்கு இதாண்டா நடந்துச்சு. அது உன்னுடைய ராசி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உனக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காட்டணும். ஏன்னா நீ வந்து நீ ஒரு கெஸ்ஸிங் பண்ண என்னன்னா இப்போ வந்து இந்த ரேம் இருக்கு. இப்போ DDR5 ரேம் வந்துருச்சு என்னோட. ஓகே இப்போ உன்னோட இருக்குது DDR4. ஓகேவா? DDR5 ரேம் வந்துருச்சு. ஓகேவா? நான் DDR5 ரேம் வாங்கினது வந்து 4300 ரூபாய்க்கு 16 GB சிங்கிள் ஸ்டிக்கு. நான் வாங்கி ஒரு டேட்டை எக்ஸாக்டாக தெரில, பட் ஆமாம் போன வருஷம் 24. ஆமாம் 24ல் மே மந்த்து கிட்ட வாங்கினேன் ஞாபகம் இருக்குது. பட் எக்ஸாக்டாக தெரில, பட் அந்த டைம் தான். அப்போ நான் வாங்கும்போது 16 GB DDR5 ரேம் வந்து சிங்கிள் ஸ்டிக்கு வந்து 4300 ரூபாய்க்கு வாங்கினேன். சரியா? கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 16 GB சிங்கிள் ஸ்டிக் வாங்கினேன். சரியா? வாங்கினப்போ 4300, நான் 2வது தடவை வாங்கும்போது 4300 ரூபா தான். ரெண்டு சேர்த்து எவ்வளோ? 8600 ரூபா. ஸோ எனக்கு 8600 ரூபாய்க்கு 16 GB 32 GB நான் வாங்கிட்டேன். ஓகேவா? 8600 ரூபாய்க்கு. இப்போ அதே DDR5 ரேம் எவ்வளோ இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? 16 GB 32 ஏறிடுச்சா? எப்போ ஏறிச்சு ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ ஒரு 2-3 மாசமா பேசிட்டு இருக்காங்க ஏறிடுச்சுன்னு. பட் எனக்கு எக்ஸாக்டான டைம் தெரியல. ஒரு 2-3 மாசமாவே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஜிபி ஏறின மாதிரி. ஆமா GPU ஏறின மாதிரி ஒரு டைம்ல சிலிக்கான் ஷார்டேஜ் நடந்து GPU எப்படி ரொம்ப ஷார்டேஜ் அனுப்பிச்சோ, அதாவது அந்த டைம்ல மைனிங் ப்ராசஸ் வந்ததுனால கிரிப்டோ கரன்சி மைன் பண்றேன்னு சொல்லி எல்லா GPU எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசனையும் நான் சொல்றேன். அந்த ரீசனால இப்போ ஏறி இருக்கு. இப்போ நான் உன்கிட்ட கேட்கறது என்னன்னா 8600 ரூபாய்க்கு நான் 16 GB 32 GB ரேம் 8600 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இப்போ அது எவ்வளோ இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? 16 ஜிபின்னு பார்த்தா கூட இது ஏறின மாதிரி 4000 டபுள் எனக்கு போணுச்சு. கிட்டத்தட்ட இது ஜிபிலாம் டபுள் ரேட்டுனா கூட சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கேன். ஒரு 10 ரூபா வச்சுக்கேன். 10 ரூபா அவர் 10 மேலே கீழே தரேன். அதாவது நீ சொல்றது என்னன்னா ஒரு 16 GB வந்து நான் 4300 ரூபாய்க்கு வாங்கினது 10,000 ரூபாய் முன்ன பின்ன இருக்கலாம். அது அதிகம் இல்லை. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதை நான் உனக்கு இப்போ காட்டுறேன். வரம்னா பார்த்துக்க, இதுதான் நான் வாங்கின பிசிக்கு. நான் ஆக்சுவலாக நான் என்னோட பிசியை வந்து அமேசானில் தான் வின் பண்ணேன். அதாவது அமேசானில் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணேன். இதில் வந்து எனக்கு வந்து என்னோட கிராஃபிக் கார்டும் ரேமும் இருக்க 7ஆம் மாசமா 10ஆம் மாசமா? அது ஆக்சுவலாக 10ஆம் மாதம் 7ஆம் தேதி. ஓகே மாசத்துல ஒரு வருஷம் முடியல இன்னும். முடிஞ்சிருச்சா? சாரி முடிஞ்சிருச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சு 2 மாதம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நான் வாங்கியிருக்கேன். நல்லா பாரு, ஹோல்சேலில் வந்து 16 GB ரேம் வாங்கியிருக்கேன். நான் தான் சொன்னேன்ல முதல்ல ஒரு ஸ்டிக்கு தான் நான் வாங்கினேன்ட்டு 5200 மெகாஹெர்ட்ஸ் DDR5 ரேம் நான் வாங்கினேன். அப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 44,300 ரூபா. ஓகேவா? ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மாதம் கழிச்சு நான் அதே ரேட்டில் தான் வாங்கினேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து 32 GB நான் முன்னாடி சொன்ன மாதிரி 32 GB 8600 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஓகே போன எனக்கு அதிர்ச்சி தரேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த அதிர்ச்சி நீயே இப்போ பாரு. இப்போ அமேசானில் அதே ரேங்க் எவ்வளோ இருக்கு பார்ப்போம். ஹோம் கீழே வந்துருச்சு. ஓகே இதில் போடு DDR5. ஓகே அது இருக்கு. நான் வாங்கின ரேமு இதுதான். ஓகேவா? இதுதான் நான் வாங்கினேன் அந்த ரேம். சேம் ரேமு. இப்போ அவங்க வந்து ஒரு அதாவது காம்போ மாதிரி ரெண்டுமே ஸ்டிக்காகவே போட்டிருக்காங்க. ஃபோனுங்க இதில் ஓகே ஃபோன் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் இல்லை, பட் சி ஆல் பையிங் ஆப்ஷன் எக்ஸாக்டாக சேம் இதே தான். இதே தான் நான் வச்சிருக்கேன். ஹோல்சேல் வெஞ்சன்ஸு நான் RGB வெர்ஷன். ஓகேவா? லைக் கிடையாது. இப்போது சி ஆல் பையிங் ஆப்ஷனை ஃபோனை ஒன்றா உன்னோட மனசு தேத்திக்க எவ்வளோ போட்டிருக்கு? என்ன
40 ஈசி செட்டப் ரேட்டை விட ஒரு 5 ரூபா தாண்டா கம்மி இது. மடங்கு. 5 மடங்குடா, 5 மடங்குலடா, 100 மடங்கு கிட்டடா, அதாவது 100 மடங்குடா. 5000 நான் வாங்கினது 5000 மடங்கு, 10 ஆமா மடங்கு. நான் வாங்கினது வந்து 5000 வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல மடங்குடா, எங்கேயோ போயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு வந்து இப்போ ஷார்டேஜ் ஷார்டேஜாடா. ஆமா அது ஜிபி கூட வந்து டபுள் த ரேட்டு கொஞ்சமா தானே போகும். ஆக்சுவலா ஜிபே வந்து இந்த அளவுக்கு ஏறல. டபுள் ஜிபிக்கு ஷார்டேஜ் வந்துச்சு, பட் இந்த அளவுக்கு கொடூரமால ஏறல. ஆமா டபுள் த ரேட் எப்படி பார்த்தா. அதே மாதிரி ஜிபியோட அந்த சிலிக்கான் ஷார்டேஜ் வந்து ரொம்ப சீக்கிரத்துல சரியாயிடுச்சு. அது குறைஞ்சிச்சு. ஆமா வாங்கினதுக்கு அப்புறம் குறைஞ்சிச்சு. பட் இது எப்போ தீருன்னு தெரியல. ஆனா இந்த ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. யோசிச்சு பாரு, வச்சுட்டு எவ்வளோ 7 ஆகும். 2200 ரூபாய்க்கு நான் வாங்கினது இப்ப 50,000 ரூபாய். எந்த அளவுக்கு ஒரு ரோட வச்சுட்டு ஓட்டிட முடியுமாடா? ஓட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை இப்போதைக்கு. அப்படி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா அந்த மாதிரி குறையலாம், ஜிபி மாதிரி குறையலாம், குறையாமலும் போகலாம். ஆனா குறையறதுக்கான ஒரு சில அறிகுறிகள் தென்பட்டிருக்கு. அது என்ன அறிகுறினா, அசூஸ் கம்பெனி இருக்காங்கல்ல, அசூஸ் கம்பெனி, ஆமா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு தகவல் வெளியா இருக்கு. அது என்னன்னா, அவங்களே சொந்தமா ரேம் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. பொதுவாக அவங்கள்ட்ட ரேம் கிடையாது. ஆமா அவங்க வந்து என்ன மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா, ஜிபியு, மானிட்டர்ஸ், கேமிங் பிசி கேபினெட்டு, மதர் போர்டு, முக்கியமாக சொன்னால் மதர் போர்டில் அவங்க ஒரு முக்கியமான ஆமா லேப்டாப்பு, இதெல்லாம் அவங்களோட மேஜர் ப்ராடக்ட்டு. அவங்க ஆக்சுவலாக ரேம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணதில்லை. பட் இந்த ஒரு பிரச்சனை காரணமாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இப்படி ஒவ்வொரு கம்பெனியும், எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கேட்குறேன், இப்போ என்ன ரீசனு ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ரீசன்? அப்பதான் இன்னைக்கு ப்ராடக்ட் பார்க்க போய் இவங்க ஏதோ ப்ராடக்ட் பண்ணி இதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி ஆமா என்ன பண்ணுறோம். நீ கேட்கறது கரெக்ட் தான். ஆக்சுவலாக வந்து சிலிக்கான் ஷார்டேஜுக்கு ரீசன் ஒன்று இருந்துச்சு. கிரிப்டோ கரன்சி மைனிங்க்கு அவங்க ஜிபி இது பண்ணதுனால ஏறிச்சுங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, பொதுவாக பரவாயில்ல ரீசன், ஏஐ கம்பெனிஸ் வந்து ஏஐயை டெவலப் பண்ணுறதுக்காக அதிகப்படியான ரேமையும் ஸ்டோரேஜ் டிவைஸையும் டைரெக்டாக கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் சொன்னால், சாம்சங், மைக்ரான், அவங்க 2 பேரும் ஸ்டோரேஜ் டிவைஸ் ப்ளஸ் ரேமை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ், மிகப்பெரிய கம்பெனிஸ். அவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் ஏஐ கம்பெனிஸ் பல்காக அவங்களோட ரேம் ஸ்டோரேஜ் டிவைஸை வாங்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதன் காரணமாக கன்சியூமருக்கு இவங்க கொடுக்க வேண்டிய அந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஏஐ கம்பெனிஸ்க்கு சேல் பண்றதா, மொத்தமாக வித்துறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. அதனால இப்ப ரேம் டிமாண்ட் ஆயிடுச்சு. ரேமோட ப்ரைஸும் எஸ்எஸ்டியோட ப்ரைஸும் இந்த அளவுக்கு, அதாவது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏறி போய் கிடக்கு. இதுதான் ரீசன் எல்லாருமே சொல்றாங்க. இதை தவிர்த்து மற்ற ரீசன்ஸ் இருக்கலாம். அது என்னென்ன ரீசன்ஸ் நம்மளே இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நான் சொல்றது என்னன்னா, உனக்கு நேரம் சரியில்லை. அப்பயே சரியில்லை, சிஸ்டத்துக்கு ஜிபி வாங்குறது நேரம் சரியில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன மேஜர் ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே வழி, ஆக்சுவலி எதுக்காக ஏன் ஆச்சோ அதுதான், அதுக்கிட்டே நம்ம கேட்க வேண்டியது, ஏஐக்கிட்டே கேட்போம், சாட்ஜிபிடி கிட்ட போய் கேட்போம், வாட் ஆர் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் திஸ் ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகிட்டு ரைஸ் ஆப் ஓகே. ஸோ கேளு, என்ன கேட்கறது, வாட் ஆர் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் அவ்வளோ இங்கிலீஷ் வராது எனக்கு. ஓகே, ஒய் RAM prices are suddenly increased. Suddenly increased. இப்படி பண்ணிட்டு இது வேலைக்கு தான் உழ வைக்குதுன்னு பார்த்தா விளையாட்டுக்கும் உழ வைக்குதானே எனக்கு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துருச்சு பாரு, மேசிவ் ஏஐ டேட்டா சென்டர் டிமாண்ட். பிக்கெஸ்ட் ஃபேக்டரே இதுதான். சொன்ன மாதிரி ஏஐக்கு அவங்க வந்து ஃபுல்லாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏஐ கம்பெனிஸ்க்கு வந்து ரேமோட தேவைகள் அதிகமாகிடுச்சு. அதுதான் பிக்கெஸ்ட் ஃபேக்டராக போட்டிருக்கு. ஸோ ரெண்டாவது ஃபேக்டர் வந்து சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஷிஃப்ட். ஸோ இந்த ஒரு ரீசன்னால இதாக இருக்குது. அதாவது மெமரி மேக்கர்ஸ், அது யாருன்னா ஹைனிக்ஸு, மைக்ரானு, சாம்சங், இவங்க 3 பேர் தான் 70 முதல் 80% ரேம் ப்ரொடக்ஷனை குளோபலி வந்து வச்சிருக்காங்க, ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஓல்டர் லோயர் மார்ஜின் மெமரிஸை வந்து அவங்க கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. லாபம் வரலங்கிறதுனால கட் ஆஃப் பண்ணிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது ரீசன். அப்புறம் ஜியோ பாலிட்டிக்ஸ், இது வழக்கமாக எங்கே எது நடந்தாலும் அது எல்லாத்தையும் பாதிக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். டிமாண்ட் ஏற்படும், சப்ளை செயின் இஷ்யூஸ் வரும்.
அதே மாதிரி ரைசிங் காஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரைஸிங் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு தான். முதல் 2 தான். ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏஐ டேட்டா சென்டரோட வளர்ச்சியின் காரணமாகவும் சப்ளை கன்ஸ்ட்ரக்ஷன் காரணமாகவும் உங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணாதான் வந்து அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 வழிதான். ஒன்று, உன்னோட பட்ஜெட்டை நீ ஏற்றணும். எதுக்கு இதை வச்சுக்கிட்டேன் நானு. ஏன்னா இந்த ரேம் ப்ரைஸ் 50 ரூபா போனா நான் 2 ரேம் வாங்கினாலே என் பட்ஜெட்டே போயிடுவாரு. 32 ஜிபி ஓனோட அளவுக்கு 32 ஜிபிக்கு மட்டுமே நீ வந்து 50,000 உங்களுக்கே 50 ரூபாடா. 2 ஆக்சுவலா 2 ஸ்டிக்கு 2 ஸ்டிக் 2 ஸ்டிக்கு 2 × 16 ஜிபி மொத்தம் 32 ஜிபி. அதாவது ஆமா, ஒரு 16 ஜிபி வந்து 25,000 விற்கிது. நான் 4,000 நான் வாங்கினது 25,000 விற்கிது. அதிர்ச்சிடா. கொஞ்சம் நீ வந்து ஒண்ணு நினைச்சுன்னு 2 ஜிபி 50,000 விற்கிது. இப்படி பார்த்தாலும் என் பட்ஜெட்டே ₹1 இப்ப ரேம் போட்டு நீ 50,000 ஒதுக்கணும். பொதுவா 50,000 நீ ஒதுக்கிட்டுனா, இது போக நீ ₹1,00,000 ஒதுக்குனா தான் ஒரு ஒரு ரேஞ்சா இல்ல வந்து நான் கிராபிக்ஸ் கார்டுக்கு கொஞ்சம் அதிகமா போடலாம்னு மைண்ட்ல வச்சிருக்கேன். இப்போ வந்து ரேமுக்கு 50,000 ஒதுக்கணும். இது போக எஸ்எஸ்டி இருக்கு. ஆக்சுவலி எஸ்எஸ்டியோட பிரைஸ் நம்ம இன்னும் பார்க்கல. அதையும் பார்த்துக்கணும். அது எப்படி இருக்குன்ட்டு அதிர்ச்சியா தம்பிக்கு. ஆமா, ஆக்சுவலா வந்து எஸ்எஸ்டிக்கு வந்து நான் இன்வெஸ்ட் காட்ட வேண்டியது. ஏன்னா உனக்கே வந்து தெரியும் என்னன்னா, நீ ஒரு எஸ்எஸ்டி வாங்கிருக்க 1 TB வாங்கினேன். அது நம்ம ஆக்சுவலா எவ்வளவு வாங்கணும்? சாம்சங் 9,000 என்னமோ 9,000 வாங்கணும். ஆமா. அந்த டைம்ல ஓகே. இப்போ வந்து NVMe SSD அப்படின்னு போடுவோம். நீ SSD 1 TB ஓகே, அதை போடுவோம். என்னன்னா ஓகே, ஸோ நீ வாங்கினது சாம்சங்ல ஓகே தானே? ஸோ சாம்சங்ல அங்கே இருக்கு ஓகே. இது 997 ப்ளஸ் ஓகே. நான் ஓகே 980 நினைக்கிறேன். எஸ் 980 தான் நினைக்கிறேன். ஸோ நீ வாங்கும்போது 9,000 ரூபாய். ஆக்சுவலாக நீ வாங்கும்போது ரேட்டு ஏறினது தான். அவங்க ஏறி இருக்காங்க. ஆமாம், சிலிக்கான் ஷார்டேஜ் அப்போ தான் நீ வாங்கினேன். இவங்க சேர்த்து வாங்க. ஆமாம், அதுவும் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 980 வாங்க 970 இல்லை 960 தான் அந்த டைமில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 980 இப்போ வந்து தான் இருக்கும். அப்படி பார்த்தாலுமே இப்போ 1 TBங்கிறது 15,000 கிட்ட போயிடுச்சு. ஸோ ரேமுக்கு 50,000, இதுக்கு ஒரு 20,000 வச்சுக்கோ. ஒரு மேக்ஸிமம் த்ரெஷோல்ட்லேயே வச்சுக்கோமே. 20,000 வச்சா கூட 70,000 ரூபாய் நீ பிசி, அதாவது ரேமுக்கும் ஸ்டோரேஜுக்கு மட்டுமே நீ கொடுக்கணும். இதே சேம் அமௌண்ட்டை நீ கிராஃபிக் கார்டு கொடுக்கணும். ஆமா, கிராஃபிக் கார்டு ஒரு 70,000 ஒரு மிட் ரேஞ்ச் கேம் நீ விளாடலாம். அதாவது ஒரு 40-40 நீ விளாட முடியும். ஓகேவா? அந்த குவாலிட்டி நீ விளாட்னா 2K குவாலிட்டி நீ விளாட்னா ஒரு 70,000 ரேம் ஆகும். ஏன்டா ஒழிக்கிறீங்க? இது கேம் விளையாடுறதுக்கு தானே. பிசி பில்ட் பண்றதுக்கான நேரம் இல்லை. நீங்க வந்து ஒண்ணு பொறுத்து இருக்கணும். எனக்கு சரியான நேரம் இல்லை. ஆமா, ஒண்ணு பொறுத்து இருக்கணும், இல்லைன்னா பட்ஜெட்டை உயர்த்தணும். இது ஒண்ணுதான் இப்போதைக்கு வழி. அதனால பெஸ்ட் ஆப்ஷன் வேணும்னா பொறுத்து இருக்கிறது. உறப்பிருப்போம், விழித்திருப்போம், இவர்களை தவிர்த்திருப்போம். அவ்வளவுதான்.